ஒரு 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 மனிதனுக்கும் சில ஆண்டுகள் தேவைப்படும் அவன் டேட்டாவை எடுக்கிறது. டேட்டாவெல்லாம் உடனே எல்லாம் எடுத்துட முடியாது. யாருக்கா இருந்தாலும், எந்த மனிதருக்கா இருந்தாலும் தன்னை எரிப்பதற்கு, நான் இந்த வந்துட்டேன் எரிச்சுக்கங்க என் குருநாதர் சொன்னாரு அப்படின்னு சொன்னா உடனே போய் அவர் போட்டு தீ வச்சு எரிக்க முடியாது. டைம் இருக்கு. அவர் பல நாட்களா நெருப்பா இருக்கிறாரு, அதை அணையாம வந்துகிட்டே இருக்குல்ல. அப்ப அவரே நினைச்சா அந்த உலகத்தை எப்படி எப்படியே பண்ணலாம்ல. அப்படி எல்லாம் இல்லை. அதை எப்படி பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ண முடியும். அதே மாதிரிதான் எல்லா செயலுக்கும். அப்ப நீங்க அத இந்த இடத்த நம்ம எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம், ஞானத்தை நோக்குறவன் இங்க அவ்வளவுதான், தியானம் பண்றவன் இங்க வரமாட்டான். தியான கிளாஸ் எல்லாம் இங்க வந்து எவனும் நடத்தலாம் மாட்டாங்க. புரியுதா? மனிதனாக சுத்திக்கிட்டு இருக்கவன் குடிக்கிறதுக்கு வருவான் காரைக்காலுக்கு. புரியுதா? இன்னும் கொஞ்சம் பெட்டரான மனிதனா இருக்கிறவன் இந்த தோசை பாவங்கள் செய்யறது ஜாதகத்தை பார்த்துட்டு இங்க ஓடியாருவாங்க. ஏன் வரனே தெரியாம நைட்டை ஓடியாந்து வேக வேகமா அந்த தண்ணியில பாதி தலை கூட நனைஞ்சிருக்காது, முழுகிட்டு ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு 4 வெள்ளு விளக்கா டக்குன்னு விளக்க கொடுங்க, டக்குன்னு கொடுங்க, பசு போயிடும் அப்படின்னு சொல்லி வெள்ளு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓடி போயிடுவான். அங்க போய் ஜோசியர்கிட்ட வேணும் சொல்லலாம், நீங்க சொன்னீங்கல்ல திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டேன். அவங்க அம்மாட்ட சொல்லலாம், சும்மா இரு, நான் அடிக்கடிலாம் போக சொல்லாத, போயிட்டு வந்துட்டேன் நான் அப்படிமா. அப்படி இது இல்லை அது. புரியுதா? ஒரிஜினலா சிவன் நான் பாக்குற இடம் அது. சிவனே ஒரிஜினல் சிவன்னா எப்படி இருப்பாரு? சிவன்னா என்ன அப்படின்னா இவர் தான், இதான் சிவன். அப்ப இந்த தியானம் பண்றவங்க என்ன பண்ணணும், அடிக்கடி வந்து அவரு, நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வர்றது தயாரா இருக்கீங்க, அவர் வரவிட மாட்டாரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காரு. உன் உடம்ப எப்ப இருக்கணும், உனக்கு டேட்டு இப்ப கிடையாது, ஓடிக்கிற உனக்கு அப்புறம் டேட்டு சமயத்துல அவர் கூப்பிடுவாரு, நீங்க பிஸி ஆயிருவீங்க. புரியுதுங்களா? இப்ப எங்களை மாதிரி ஆளா என்ன பண்ணுவாருன்னா, நாங்க கூப்பிடுவோம், என்ன கூப்பிடுவாரு, நான் பிஸியான ஆளுன்னு நானே கூட சொல்லலாம். அப்ப என்ன பண்ணுவாருன்னா, நீ ஒரு வேலை செய்யணும் வெங்காயம் அப்படின்னு தடுத்து அறுக்கொண்டு மண்டையில 2 தட்டி தட்டி வர வச்சிருவார். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டேட்டு மீறுது இல்ல, அவன் இப்படிதான் சுத்தி ஆகணும், அவனுக்கு நான் 2 3 சொன்னேன் கேட்க மாட்டான், இப்படிதான் சுத்திட்டு அப்புறம் கடைசியா தான் வருவான், காலம் போன கடைசியில தான் வருவான், அவனை விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் அது. திருநள்ளாறு என்பது உலகத்திலே ரொம்ப உயர்ந்த இடம், ரொம்ப உயர்ந்த இடம், ரொம்ப ரொம்ப உயர்ந்த இடம். இந்த இடம் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடம்லாம் ஒரு, இந்த இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, இந்த நெருப்பு பாறையெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? எரிமலை. இது எரிமலை தான். எரிமலை அப்படி விளக்கிட்டு உள்ள போனோம், அந்த எரிமலை குழா இருக்குல்ல, அந்த கக்கும்ல நெருப்பு, அதுதான் இது. இது எரிமலை தான். காளகஸ்தியில எப்படி இருக்காரு, நாகமா இருக்கிறாரு. அந்த நாகத்துக்கே நெருப்பு கொடுத்தவர் இவர் தான். எவனுக்கு நெருப்பு வேணாலும் இவர்கிட்ட தான் வாங்கணும். கருப்புசாமிக்கு நம்ம ஊர்ல சுருட்டெல்லாம் சொன்னேன்ல, நெருப்பு கருப்புசாமி கொடுப்பாங்க, இவர்கிட்ட தான் வாங்கிக்கணும். இவரு தான் பிரான்ச். இவர்கிட்ட இருந்து தான் நீங்க வாங்கிட்டு போய் இந்த கடையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கடைக்கா பிரான்ச் வச்சு வைப்பாங்களா, அந்த மாதிரி நீங்க ஊர்ல எல்லா சித்தர்களும் தியானத்தை கத்துக்கிட்டான் ஜெயிச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அது இவர் தான் குருநாதர். இவர் தான் குரு. இந்த உலகத்தில் தியானம்னு எவன் கையை மூடிட்டு உட்காந்துருக்கானோ, கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கானோ, அத்தனை பேத்துக்கும் இவர் தான் குரு. நீ தியானம்னு எழுதுனா அது இவரால தான் வருவானு. இதுதான் விஷயம். நாகத்துக்கா இருக்கட்டும், நமக்கா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் தியானத்துல உயர்ந்த செயல் இந்த நெருப்பை வரணும்னா இவர். அண்ணாமலையார் நெருப்பா இருக்கிறாருன்னு சொன்னாங்கல்ல, அண்ணாமலையாருக்கு இவர் தான் நெருப்பு கொடுத்தாரு. புரியுதா? அண்ணாமலையாருக்கே நெருப்பு கொடுத்தவர் இவர் தான். காசியில எரியுதுல நெருப்பு, இந்த நெருப்பு இங்கேருந்து தான் போனுச்சு. தாய் விட்டு சேதனை மாதிரி அங்கங்க அனுப்பியிருக்காரு. அப்ப நீங்களே பார்த்துக்கங்க, இது எவ்வளவு பெரிய வேலை, எவ்வளவு பெரிய இடம். இப்ப இந்த இடத்துக்குள்ள நம்ம வர்றோம், இப்ப நீங்க வர்றீங்கன்னா இது ஏதோ
பரிகார ஸ்தலம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ஆட்சியை இழக்கிறான், ஒரு ஆட்சிக்கு வரணும்னா அங்க வர்றான் அப்படிங்கிறது என்னன்னா, அவனை என்ன பண்றாங்க, இந்த பழைய செயலை கொஞ்சம் சரி செஞ்சு விட்டு போய் புது செயலை ஆரம்பி அப்படிங்கிறது. ஆனா அந்த செயலை இவர் என்ன பண்ணணும், எரிக்கணும். எரிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். இப்ப பழைய செயலை கொஞ்சம் தொடச்சு போட்டுட்டு புது செயல்ல போ அப்படிங்கிறது அங்க. அப்ப திருநள்ளாறுல என்ன பண்ணணும், அப்படியே படுத்துறணுங்க. துண்டை விரிச்சு சாம படுத்துடணும். படுத்துட்டு அப்படியே அவனே தட்டி ஓடி போடா அப்படின்னு சொல்ற வரைக்கும் படுத்துட்டு, இங்க நிறைய தண்ணிகள்லாம் வாங்கி ஊத்தி தலையெல்லாம் ஊத்திட்டு நல்லா குளிச்சுட்டு அப்படியே திருப்பி சாப்பிட்டு திருப்பி படுத்துட்டு அவரா விரட்டி விடும்போது போகணும். ஓடி போயிரு, நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் போகணும். இந்த வேக வேகமா டிக்கெட் எடுத்துட்டு வேக வேகமா போற ஊர் இந்த ஊர் கிடையாது. இந்த சட்னி அரைக்கிற வேலையெல்லாம் இந்த ஊர்ல ஆகாது. இதுதான் இதோடைய இறை ரகசியம். இதுதான் இங்க இருக்கிறது. இதுதான் புரியுதுங்களா? இப்ப நீங்க என்னன்னு பார்த்து, விமானமே அந்த கோயிலுக்கு மேல பறந்தா சிக்னல் கட் ஆயிருமா? அப்படியாப்பட்ட இடம். ஒரிஜினலா சயின்ஸை கூட யார் வேணாலும் இதை ப்ரூவ் பண்ணட்டும். நான் எல்லா ஆராய்ச்சிக்கும் என் உடம்பையும் சேர்த்து ஆராய்ச்சிக்கு நானே தயாராகிறேன். நீ எத்தனை ஊசி வேணாலும் போட்டு குத்திக்க, எனக்குள்ள ஒரு கணல் இருக்கும், அதையும் இந்த இடத்தையும் டெஸ்ட் பண்ணு. எங்களுக்குள்ள தியானத்துல நடக்கிறதோ எங்கிருந்து கிடைக்கப்படுது. அப்ப இந்த இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசையா ஒண்ணு கிடைக்கிறத எப்படி நீ ஆராய்ச்சியில கண்டுபிடிப்பியோ அந்த அலைவரிசையும் நாங்க தியானத்துக்குள்ள எங்கள் உடலுக்குள்ள இருக்கிற அலைவரிசையும் ரெண்டும் ஒத்து போகுதாங்கிறத கண்டுபிடிச்சு பார்த்துக்க. இல்ல உண்மையா பொய்யாங்கிறத பார்த்து நம்ம சொல்றத அவங்களுக்கு என்னன்னா, சில பேருக்கு புரியாதவங்க புரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, இதெல்லாம் இல்லைங்க, இது என்னங்க இது, நாங்க இதெல்லாம் அப்பயே ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்பா. புரியுதா? ப்ரூவ் பண்ணிட்டு தான் நிறைய அந்த அமெரிக்காவில் ஒருத்தர் ராக்கெட்டை விட்டு உழுவுது இல்லை. இல்லை அது புரியாத புதிர்னா நான் தான் சொல்லிட்டேன்ல. நீங்கள் இது இந்த இடத்துக்கு வரணுன்னாலும் உங்கள் மைண்டு வேலை செஞ்சால் தான் வருவீங்க. இங்கே ஆராய்ச்சி பண்ணணுன்னா கூட அதுக்கு மைண்டு வேலை செய்யணும்ல. இப்போ நான் சொல்லிடுவேன், ஆனால் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஆனால் வருவோம். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரியும் வாழ முடியாது. அதை செய்யணும்னா அது கொஞ்சம் பேஸ் கொடுக்கணும். அந்த பேஸ் எப்படா கிடைக்குன்னா சரணாகதி. 100% நான் இந்த இடத்துக்கு வரணும்னு ஐடியாவே இல்லை. நம்மளுடைய அந்த சரணாகதி இருக்குல்ல, எனக்கும் சேர்த்துதான். இந்த சரணாகதியில என்ன பண்றாங்க, இப்படியே போயிட்டே இருந்தேன்னா அப்படியே வண்டி சரி வராது, கொஞ்சம் வா, இன்னும் கொஞ்சம் போட்டு எரிப்போம் அப்படிங்கிறதுக்காக அது அழைச்சிட்டு வர்றது. புரியுதா? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா கருணை இல்லை, உண்மையான சரணாகதி. சரணாகதி இருந்தால் அங்கு சிவம் இருப்பான். கடவுள் யாராவது வீட்டில் இருக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா சரணாகதி அடைங்க. கடவுளும் குருநாதரும் உங்க பக்கத்திலே இருப்பாங்க. சரணாகதி அடையலைன்னா பக்கத்துல தொல்லைகள் தான் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். இறை ரகசியமே தான். எல்லாம் எவ்வளவு பெரிய சூழல்லையும் பாதுகாப்பாங்க. இப்ப ராமாயணத்துல காட்டுக்கு போனார் ராமன் அப்படின்னு இருக்காருல்ல. இப்ப காட்டுக்கு போனார் அப்படின்னா அவர் வீட்டுல இருக்கக்கூடாது, காட்டுக்கு போகணுங்கிறத யார் உணர்த்துறது? அதுக்கு ஒருத்தர் உணர்த்தணும்ல. அதுதானே. காட்டுல போய் நம்ம வாழ்வோமா? நாட்டை விட்டுட்டு இப்ப நீங்க இங்க இருக்கிற கட்சியில உங்களுக்கு டைம் சரியில்லை, உங்க கட்சியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போய் இமாச்சல்ல ஒரு 2 வருஷம் இருந்துட்டு வாங்கன்னா இருப்பாங்களா? யாராவது இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அப்ப ராமன் இருந்தார்ல, ராமன்
அவர் என்ன மாதிரி வாழ்ந்தாரு, என்ன மாதிரி இருந்தாருங்கிறதெல்லாம் அப்புறம் விட்டுருவோம். ஆனா ராமன் என்ன சொல்ல வர்றாருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு மெசேஜ அப்படியே ஏத்துக்கிட்டு அது அந்த செயல்ல இருந்தா அதுதான் சரணாகதி. அப்புறம் அடுத்தது என்ன நினைக்கும்? பட்டாபிஷேகம் நடக்கும். ஒருத்தர் சொல்றான்ல, அண்ணே நீங்க செருப்பு கொடுங்கண்ணே, அதை வச்சு நான் ஆட்சி பண்றேங்கிறான்ல. இப்ப என்ன பண்றாங்க? காலில் விழுந்துட்டு காலையை வெட்டி எடுத்துட்டு ஓடிடுறாங்க, ஆட்சி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க யார்? உங்களை நான் பார்த்ததே கிடையாது. நான்லாம் அந்த கட்சி தொடங்குறதுக்கு பின்னாடி அந்த செவுத்துக்கு பின்னாடியே நான் நின்றேங்க, உங்களுக்கு தெரியாதா? கட்சி முன்பக்கம் தலைவர் தொடங்கினார்ல, அந்த பின்னாடி அங்கிட்டு சுண்ணாம்பு வெள்ளை கலர்ல அடிச்சிருந்துச்சுல, அது நான் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் மறந்துருப்பாங்க. அப்பையிலேருந்து நான் கட்சியில இருக்கிறேன். நீங்க இவங்களால தான் நான் வந்தேன் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, நான் அதுக்கு பின்னாடியே வந்துட்டேன். அப்ப ராமனுக்கு என்ன செய்யறான்? கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்றான்? ஏன் அந்த அலைவரிசையில பேசுறான்னா, அது சரணாகதி இருக்கும்போது அங்க என்ன பண்ணுவாங்க? சரணாகதி அடைந்தவனை இறைவனாதான் பார்ப்பாங்க. அப்ப என்ன இருக்கும்? தீய எண்ணம், தீயம் சிந்தனை வராது. சரணாகதி அடையாதவனுக்கு என்ன பண்ணுவான்? நம்ம தொழிலுக்கு ஒய்ஃபு போட்டியா இருந்தா கூட, ஒய்ஃபு இடையூறா இருந்தா கூட, அதை கொஞ்சம் ஒதுக்கு, கொஞ்சம் பேசுற, நீ பேசாத, இதா வீட்டு வேலையை மட்டும் பாரு அப்படின்றான். நமக்கு சாதகமா பயன்படுத்துறது வெற்றி கிடையாது. சாதகங்கிறது என்னன்னா, எல்லாம் சேர்ந்தாதான் சாதகம். நீங்க எல்லாரும் ஒரு நிலையோட உங்கள் உள்ளத்திலிருந்து குருன்னு நினைச்சா அது சாதகம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அப்படி நினைச்சா அது சாதகம் கிடையாது. எல்லாம் சேரணும். அதான் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஞானி ஆவறதுக்கு மனிதன் மட்டும் சேர்ந்து மனிதன் கும்பிட்டா பத்தாது, காலம் சேரணும், கை கொடுக்கணும். அப்ப ஒரு ஞானி ஆவறதுக்கு அந்த காலம், நேரம், பஞ்சபூதங்கள், கோள்கள் எல்லாம் இணைஞ்சாதான் மனிதன் வணங்குறது. ஓ சரிதாங்க, நீங்க வணங்குனீங்கல்ல, அவர் சரியான ஆளு தாங்க. ஏன்னா உருவமே இல்லாத காலமே வணங்குது. புரியுதா? இதான் இது. இப்ப இந்த திருநள்ளாரை கண்டுபிடிக்க முடியல, இதே மாதிரிதான் வடலூர். இது நெருப்பா, அதுவும் ஜோதி. அந்த ஜோதியை போய் பார்க்கணும்ல. 2-3 பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவரு கடலூர்ல இருக்கிற வள்ளலாரு அந்த ரூமுக்குள்ள போனார்ல, போனவர் டக்குன்னு ஒரு நாள் கதவை திறந்துட்டு வெளியில போயிருந்தாருன்னா என்ன பண்றது? ஒருவேளை போயிருக்கலாமோ? அவர் பாட்டுல போயிட்டாருன்னா எங்கேயாவது, இவங்க பாட்டுல உள்ள போய் ஜோதி ஆயிட்டாரு ஜோதி ஆயிட்டாருங்கிறாங்க. அவரு கதவை திறந்துட்டு வெளியில போறேன்னா 2 லைன்ல இல்ல, உங்களை மாதிரி யாராவது வடலூருக்கு போய் உண்மையா தியானம் பண்றவங்கள்ட்ட நான் வெளியே போயிட்டு விட்டேன்னு சொன்னா அவருக்கு என்ன ஏதாவது குறைஞ்சு போயிருமா? அவர் தியானத்தை கடவுள் எதுவும் பிடிங்கிக்குவாரா? சொல்லுங்க. அப்ப இது என்னன்னா, இதை ஏத்துக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. இங்க நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மனிதன் தர்க்கம் வாதம் பண்றவன் என்னன்னா, எனக்கு நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும், இப்படியே கடவுள் அப்படியே நீ இறங்கி என்ற இங்க ஆப்போசிட்லயே காட்டு, அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னா. டெய்லியும் வடலூர்ல இருக்கிறவருக்கு என்னன்னா, டெய்லியும் நிறைய பேரை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க சித்தப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணீங்கல்ல, இப்ப நான் வந்திருக்கேன், காட்டுங்க. நாளைக்கு அமெரிக்கால இருந்து ஒருத்தன் வருவான், நீங்க என்னங்க இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஜோதியா காட்டிட்டீங்க, என்ன நான் பார்த்தா தாங்க உங்களை நான் ப்ரூவ் பண்ணுவேன், நம்ப முடியும் அப்படின்னா இவருக்கு என்ன பண்ணணும்? காட்டிக்கிட்டு இருக்கிறது தான் வேலையா போய். அப்ப என்ன சொல்லிட்டாரு? அறிய வாய்ப்பு இருந்தால் அறிந்து கொள், அறிந்து செயல்படுறதுக்கு பார்த்துக்க. அப்ப நீ அறிஞ்சிட்டனா நீ என்ன பண்ணுவ? என்ன அறிந்தால் நீ மனுஷன் இல்லை. முதல்ல என்ன அறியாத வரைக்கும் நீ மனிதன். என்ன அறிஞ்சிட்டேன்னு நீ மனிதனே இல்லை. அங்க என்ன ஆகுதுன்னா, வள்ளல் பெருமானுக்கு மட்டும் செலவு வைக்க மாட்டாங்க, உனக்கு செலவு வைப்பாங்க. என்ன அறிந்தவனுக்கு செலவு வச்சே தீருவாங்க. இதுதான் வரலாறு. அப்ப வடலூரை அறிந்தவனுக்கு அவனே வணங்கப்படுவான். வடலூர்ல இருக்கிற அந்த சுத்தி இருக்கிற சூழல்களை அறிந்துட்டு அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறவர் வணங்கெல்லாம் பட முடியாது. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வணங்க முடியாது, வணங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா சித்தர்கள் புத்தகத்தை படிச்சவங்களையும் நம்ம போய் வணங்கிட்டு இருக்க முடியாது. நாங்க இந்த இடத்த சொன்னோம்ல, அதை அறிந்தா அப்ப என்ன ஆகும்? அந்த மாதிரி தான். இப்ப இது நெருப்பா இருக்கு காற்றுல, அதே மாதிரிதான் அந்த இடம். அப்ப வெளியில பாக்குறவங்களுக்கு ஒரு வீடா, குடிசையா, ஒரு ஓடா தெரியும், அது கோயிலா தெரியும், வெற்றிடமா கூட தெரியும், ஒண்ணுமே இல்லாததா தெரியும். அந்த சரணாகதி அடைந்து அறிய முற்பட்டு போறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். கொஞ்சம் உயிர் ஆடும், கொஞ்சம் உடல் ஆடும், கொஞ்சம் சில காட்சி வரும், சில செயல் நடக்கும், தன்னை இருக்கும். ஆனா மீண்டும் மீண்டும் அவன் சரணாகதி அடைந்து போகும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு வேற ஒரு நிஜம் அதை காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அப்படிதான். அப்ப வடலூரையோ திருநள்ளாறையோ அறியறதுக்கு சில காலம் தேவைப்படும். பெரியவர்களை அறியிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்பிக்கையோட காத்துட்டு பயணிக்கணும். அதுதான் அதோடைய உண்மையான செயல்படி. புரியுதுங்களா? அது அது வந்து கடைபிடிக்கும். அது கடைபிடிச்சிட்டோம்னா நமக்கு வேற ஒரு விஷயம் ஆயிடும்.